இந்தியா, ஜப்பான் மாதிரி நிறைய எமர்ஜிங் நேஷன்ஸ் வந்து இந்த கான்ஃப்ளிக்ட் முடிஞ்ச உடனே, இந்த அன்சர்டனிட்டி செட்டில் ஆன உடனே ஆயிலோட ப்ரைஸும் கிராஜுவலி அந்த 1.5 லட்சம் ரூபா டிவைடட் பை 15 which is 10,000 எவ்ரி வீக். நீங்கள் போட்ட காசு 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கெல்லாம் ஆகணும்னா அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பெரிய ஃபால் நடக்கும் போதெல்லாம் என்ன ஆகும்னா, பெரும்பாலும் என்ன நடந்திருக்குன்னா, ஹலோ ஜீபு வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் டவுனில் இருக்கிறது தெரியும். அதே மாதிரி யூஎஸ் ஈரானோட பெரிய அன்சர்டனிட்டி போயிட்டுருக்குன்னு தெரியும். ஸோ இந்த விஷயத்தில் நம்ம மார்க்கெட்டை எப்படி அணுகணும், என்னென்ன விஷயங்களாக பண்ணணும், என்னென்ன விஷயங்களாக பண்ணக்கூடாது, இந்த விஷயங்கள் எப்போ ரெக்கவரி ஆகும், அந்த ரெக்கவரி டைம் பீரியட் எப்படி இருக்குன்றத ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஃபினான்ஷியல் பிளானர் கிருஷ்ணதாசன் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? சார், இப்போ நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குளோபலாக நிறைய டென்ஷன் பார்த்துட்ருக்கோம். நம்ம இதனால் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாலட்டிலிட்டியை சந்திச்சுட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த வாலட்டிலிட்டி எப்படி நம்ம மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணுது? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த கரெக்ஷன்ஸ் தானா, என்னன்னா ஒரு ட்ரெண்டே சேஞ்ச் ஆகுறதோட ஒரு ஆரம்ப புள்ளியா? ஸோ டெஃபினெட்லி இது ஒரு கரெக்ஷன் தான். இந்த கரெக்ஷனுக்கெல்லாம் காரணம் இந்த கான்ஃப்ளிக்ட் ஆயில் சார்ந்ததாக இருக்கிறது. சரி, நீங்கள் உக்ரைன் ரஷ்யா இத்தனை வருஷமாக போயிட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸாக போயிட்டுருக்கு. அந்த கான்ஃப்ளிக்ட் இந்தியன் மார்க்கெட்ஸை ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் பாதிச்சது. அந்த ஆரம்பித்த டைமில் அது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லேட் மார்க்கெட் கரெக்டாச்சு செப்டம்பர்லேருந்து. அதுக்கு காரணம் இந்த கான்ஃப்ளிக்ட் கிடையாது. தட் இஸ் மோர் ஆஃப் டொமஸ்டிக் ரீசன்ஸ். வேல்யூவேஷன்ஸ் அட்ராக்டிவாக இல்லை, எஃப்ஐஎஸ் பெருசாக இன்ஃப்ளோ வரல. சிமிலர்லி கார்பரேட் ஏர்னிங்ஸ் ஆல்சோ வேர் நாட் ஸோ ஹெல்தி. இந்த காரணத்தினால தான் மார்க்கெட்டில் ஃப்ளக்சுவேஷன் இருந்தது. தெர் வாஸ் த டவுன்ஃபால். இந்த கான்ஃப்ளிக்ட் மேஜராக அக்ராஸ் தி குளோப், இந்தியா அக்ராஸ் தி செக்டர்ஸ் இம்பேக்ட் பண்ணுறது. இதோட ஆயில் தொடர்பு ரொம்ப அதிகப்படியாக இருக்கிறதுனால இந்தியா, ஜப்பான் மாதிரி நிறைய எமர்ஜிங் நேஷன்ஸ் 50-70% ஆஃப் தி ஆயிலை இம்போர்ட் பண்ணுறாங்க. அதுவும் ஃப்ரம் கல்ஃப் கண்ட்ரீஸ். இட் இஸ் அ லார்ஜ் போர்ஷன். இதில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் நடக்கிற பிரச்சனைனாலையும், அவங்க அங்கே ஷிப்ஸ் பாஸ் பண்ண முடியாததுனாலையும், அது ஆயிலோட ப்ரைஸை பெரிய லெவலில் இம்பேக்ட் பண்ணதுனாலையும், டாலர் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கிறதுனாலையும், திஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஹவ் இம்பேக்டட் அக்ராஸ் செக்டர்ஸ். ஏன்னா ஆயில்ங்கிற கமாடிட்டியோட ப்ரைஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா, விச் இஸ் 42% அப். நம்ம கான்ஃப்ளிக்ட் ஆரம்பித்த டைமில் $70 per பேரல் இருந்தது ஆயில். அது 115 போய் 100ல் இருக்குது. 100ன்னு பார்த்தாலும் 42% அப். ஸோ இதோட இம்பேக்ட் எல்லா கமாடிட்டிலையும் இம்பேக்ட் பண்ணும். ஸோ இந்தியாவில் இப்போதைக்கு பெட்ரோல் பம்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக ப்ரைஸ் எல்லாம் ஏறலை. அஃப்கோர்ஸ் நயாராங்கிற ஒரு கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி, தே ஹவ் இன்க்ரீஸ்ட் பை 3 to 5 rupees ஃபியூலை பொறுத்தவரைக்கும். மற்றபடி இந்தியன் கம்பெனிஸ் விச் இஸ் ஆல்சோ கவர்மெண்ட் கம்பெனி, ஐஓசிஎல் மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் ப்ரைஸை ஏற்றலை. பட் திஸ் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஹாவ் அன் இம்பேக்ட் ஆன் கமாடிட்டி. ஸோ அக்ராஸ் ரைட் கமாடிட்டின்னு நம்ம சொல்லும்போது, ரைட் ஃப்ரம் இன்புட் காஸ்ட் ஆஃப் மெடிசின்ஸ், எவ்ரிவேர், லாஜிஸ்டிக்ஸ், எல்லா இடத்துக்கும். இப்போ நமக்கு இம்போர்ட்டை சார்ந்து இருக்கும் அப்படின்னா, அது சேர்றதுக்கான லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஆப்வியஸ்லி இதெல்லாம் இம்பேக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் முடிஞ்ச உடனே, இந்த அன்சர்டனிட்டி செட்டில் ஆன உடனே ஆயிலோட ப்ரைஸும் கிராஜுவலி குறைஞ்சு பழைய லெவலுக்கு வர பட்சத்தில் எந்தெந்த செக்டர்ஸோ எல்லாமே விழுந்திருக்கோ இந்த காரணத்தினால இது எல்லாம் பழைய லெவலுக்கு வரதான் போகுது. ஸோ இட் இஸ் நாட் எ ட்ரெண்ட் ரிவர்சல். It is a correction based on this uncertainty. ஓகே சார். ஸோ இந்த அன்சர்டனிட்டியை நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஸோ அப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டினா மேபி லம்சமாக இதில் இறங்கலாமா, இந்த டவுன்ஃபாலை யூஸ் பண்ணி நம்ம ஐ ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறீங்க? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படின்னா, நீங்கள் பெரிய ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் போய் பெரிய லெவலில் ஒரே நாளில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு தப்பான ஒரு டெசிஷனாக போய்டும். அதாவது யாரும் இன்க்ளூடிங் தி பீப்புள் கன்சர்ன் தேர், ஈவன் ட்ரம்ப்பே நினச்சாலும் ஈரானும் நினைக்கணும், ரைட்? அவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஒரு தீர்மானம் அவங்க அக்ரிமெண்ட்டுக்குள்ளே ஸ்டாப் பண்ணுறது வரையிலும் இட்ஸ் அன் அன்சர்டனிட்டி. ஸோ அவங்க 2 லெவல்லையுமே அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுத்தால் தான் முடியுங்கிற பட்சத்தில் வெளியிலேருந்து யாராலையும் அதை கணிக்க முடியாது என்னைக்கு முடிய போகுதுங்கிறது. இட் கனாட் கோ வெரி லாங்.
அது உண்மை. ஏன்னா 2 பேருக்கும் அதோட இம்பேக்ட் நெகட்டிவாக பெரிய லெவலில் வந்துடும். த லாங்கர் இட் கோஸ் அண்ட் இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் தெம், இட் ஈக்குவலி இம்பேக்ட்ஸ் அதர் கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் இந்தியா. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால தி சான்சஸ் ஆர் இட் மே ஸ்டாப் த சூன். பட் அது இன்னைக்கு நாளைக்கு அடுத்த வாரம்னு கெஸ்ஸே பண்ண முடியாதுங்கிறதுனால கையில் சர்ப்ளஸ் வச்சுருக்கிறவங்க மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு நினச்சாங்கன்னா ஐதர் ஆன் அ டெய்லி பேசிஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 60 days or on a weekly basis for the next 12 to 15 weeks. அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போடலாம். மீன்ஸ் நீங்கள் ₹1.5 லட்சம் வச்சுருந்தீங்கன்னா 15 வீக்ஸ்ன்னு நம்ம சொன்னால் அந்த ₹1.5 லட்சம் டிவைடட் பை 15 which is 10,000 எவ்ரி வீக் இன்வெஸ்ட் ஆகும். ஸோ இந்த மார்க்கெட் வாலடைலாக போக 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 ஒவ்வொரு ப்ரைஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஆவரேஜ் காஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு ஆவரேஜ் அட் ரிலேட்டிவ்லி லோவர் ப்ரைஸ் தேன் த பீக் ஆஃப் தி மார்க்கெட் உள்ளே போயிடுவீங்க. பட் நீங்கள் தப்பாக கெஸ் பண்ணி இன்றைக்கே கொண்டு மொத்தத்தை போட்டுட்டு மார்க்கெட் இனியும் இறங்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, இனியும் 10% இறங்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த 10% இறங்கி மறுபடியும் 10% ஏறுறது வரையிலும் நீங்கள் வெயிட் பண்ணும் உங்கள் கேபிட்டல் திரும்பி வர்றதுக்கே. பட் இந்த ஆவரேஜிங் இஸ் சம்திங் விச் வில் நாட் மேக் யூ வெயிட் தட் லாங். யூ வில் see that opportunity and returns faster. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்டாகர் பண்ணி மட்டும்தான் பண்ணணும். அவசரப்பட்டு இப்போ முந்தா நேற்று வரையிலும் விழுந்தது ரைட், அப்புறம் 2 நாள் ரெக்கவர் ஆச்சு, நல்லா ஒரு லெவலில் இருந்தது, ரெக்கவரி ஆரம்பிச்சிருச்சு போல அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு அகெயின் மார்க்கெட் ஹஸ் ஃபால். ஸோ இப்படி தான் இருக்க போகுது. இந்த அன்சர்டனிட்டியை பொறுத்தவரைக்கும் we will not get a clarity, we cannot guess it. இதை வந்து you can't hazard a guess and make investments on a lump sum on a single day. இப்படி தான் ஸ்டாகர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். இது வந்து கோல்டு சில்வருக்கும் பொருந்தும். இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஈக்விட்டி. கோல்டு சில்வரும் கரெக்டாக இருக்குது. நார்மலி ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸில் கரெக்ட் ஆகாது. இது ஆயில் சார்ந்த விஷயமா இருக்கிறதுனாலையும் இதனால் இன்ஃப்ளேஷனும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனாலையும் டாலர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனாலையும் கூட கோல்டு அண்ட் சில்வரும் கரெக்டாக இருக்குது. கோல்டு அண்ட் சில்வர்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் எஸ் ஸ்டாகர்ட் மேனர் அக்ராஸ் தி நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் வீக்ஸ். ஓகே சார். ஸோ இப்போ ரெக்கவரின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. ஸோ எல்லாருமே அந்த ரெக்கவரி எதிர்பார்த்து தான் இருக்காங்க, இப்போ வந்துருமா அப்போ வந்துருமான்னு. ஸோ இந்த ரெக்கவரியை வந்து இன்வெஸ்டர்ஸ் எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுறது? ஏதாவது சிக்னல்ஸ் இருக்குமா? அந்த சிக்னல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ரெக்கவரிங்கிறது ரொம்ப கிளியர்லி இது யாரும் ப்ரெடிக்ட் பண்ணுற விஷயம் கிடையாது. இது பப்ளிக்காக இவங்க 2 பேரும் என்னைக்கு நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வருதோ அந்த பாயிண்ட்ல இருந்தால் இது ஒரு கிளியர் ரெக்கவரி இருக்கும். இதனால நடந்த ஃபால் ரெக்கவர் ஆகும். இதனால இப்போது மார்க்கெட் ரொம்ப பிரகாசமாக பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் யூ ஹேவ் அதர் ஃபேக்டர்ஸ். திஸ் இஸ் ஒன்லி ஃபேக்டர். அப்புறம் உங்களுக்கு கார்பரேட் ஏர்னிங்ஸ் பிக்கப் ஆகணும், மேபி அந்த ரெக்கவரி அந்த லெவலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் மார்க்கெட் மூவ் ஆகிறதெல்லாம் அதர் ஃபேக்டர்ஸும் இருக்குது. வெரி கிளியர்லி யூ கான்ட் சே வெரி கான்ஃபிடென்ட்லி தட் இன்னையிலேருந்து அடுத்த 1 இயரில் 50% மார்க்கெட் வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. இட் ப்ராபப்ளி மே கிவ் ஒன்லி 15% ரிட்டர்ன் ஃப்ரம் ஹியர். இதெல்லாம் தெர் ஆர் அதர் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணால் லாட்ரின்லாம் நினச்சிடக்கூடாது. ஷார்ட் டேர்மில் இப்போவே இன்வெஸ்ட் பண்ணாலும் கூட நீங்கள் லாங் டேர்முக்காக தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே சார். சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ இந்த கான்ஃப்ளிக்ட்லாம் இப்போ நடக்கிற சுச்சுவேஷன் தான். ஒரு 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அவ்வளோ நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல தான். ஸோ அப்போ வந்து உள்ள மார்க்கெட்குள்ளே வந்தவங்க எஸ்ஐபி போட்டவங்கலாம் வந்து என்னடா அது நெகட்டிவ்லேயே இருக்குது, இன்னொரு ரெட்டாக வந்து போர்ட்ஃபோலியோ மாறிடுச்சு அப்படின்ற ஒரு ஐயத்தில் தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த கான்ஃப்ளிக்ட் முடிஞ்சாலும் இப்போ எஃப்ஐஎஸோ இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கார்பரேட் ஏர்னிங்ஸோ இதெல்லாம் வந்து பாதிப்பு கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். உடனே மார்க்கெட் வந்து பிரகாசம் ஆகாதுன்னு. ஸோ இது எல்லாமே முடிஞ்சு எப்போ சார் பிரகாசமாக ஆகும்? சரி, நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்க்குள்ளே வந்தவங்க எல்லாம் நெகட்டிவாக இருக்காங்க அப்படின்னு. ஒரு விதத்தில் பார்த்தா உங்கள் என்ட்ரி பாயிண்டில் நெகட்டிவ்ஸ் இருக்கிறது பெரிய அட்வான்டேஜ். விச் மீன்ஸ் உங்கள் என்ட்ரி பாயிண்ட் இட் செல்ஃப் இஸ் அட் அ லோவர் லெவல். ஓகே. இட் கேன் ஒன்லி கோ ஹையர் ஃப்ரம் ஹியர். விச் மீன்ஸ் இப்போ இருந்து 5 இயர் பேசிஸில் யூ ஆர் கோயிங் டு பி இன் அ வெரி கம்ஃபர்டபுள் அப்வர்ட் சினாரியோ ஃப்ரம் ஹியர். இட்ஸ் வெரி குட் டு பி இன் அ பேட் மார்க்கெட் இன் யுவர் initial period, so that you know you have entered at a very low base and the base cannot go below this. அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மனசில் வச்சுக்கணும். எப்போ ரெக்கவரி, எப்போ பெரிய ரிட்டர்ன் வருங்கிறத நம்ம மாதங்கள் கனெக்ட் பண்ணி பண்ணுறதை விட இந்த கான்ஃப்ளிக்ட் சில வாரங்கள், மேபி சில மாதங்கள், அவ்வளோதான். பட் நீங்கள் வெல்த் கிரியேஷனுக்காக வர்றீங்கன்னா இந்த என்ட்ரி பாயிண்ட்லேயும் கூட you have to look at 4 to 5 years at least. அப்படின்னா தான் you will create wealth.
நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்க்க வர்றதுக்கும் வெல்த் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. 1 இயரில் நம்ம 12% சொல்கிறோம். அந்த 12% நீங்கள் 4 மாதத்தில் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ப்ராஃபிட் விஷயத்தில் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. பட் அது வெல்த் கிரியேஷன் கிடையாது. வெல்த் கிரியேஷன்னா யூ ஹாவ் டு காம்பவுண்ட் இட், யூ ஹாவ் டு மல்டிப்ளை இட். நீங்கள் போட்ட காசு 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கெல்லாம் ஆகணும்னா அதுக்கு நீங்கள் 10 வருஷம் 15 வருஷம் கொடுக்கணும். ஸோ அந்த வெல்த் கிரியேஷனுக்கு யூ ஹாவ் டு ஆல்வேஸ் கிவ் தி டைம். பட் இஃப் யூஆர் லுக்கிங் அட் அ ஹெல்தி டபுள் டிஜிட் அனுவலைஸ் ரிட்டர்ன், அதுக்கும் நீங்கள் ஒரு 5 வருஷமாவது கொடுக்கணும். ஓகே சார். ஸோ இப்போ வெல்த் கிரியேஷன் சொல்கிறப்ப நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் தான் நம்ம வந்து பிளான் பண்ணுறோம். பட் ஆனால் சில பேருக்கு வந்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸும் இருக்குல்ல சார். மேபி ஒரு 3 to 5 இயர்ஸ்க்குள்ளே வந்து இந்த கோல் நான் அச்சீவ் பண்ணணுக்காக இன்வெஸ்ட் பண்ண வரவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்போ வந்து அந்த மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது? இது ஒரு நல்ல கேள்வி. உங்கள் கேள்வியோட சாராம்சம் எப்படின்னா, புரிஞ்சுக்கிறவங்க நினைப்பாங்க, நான் ஷார்ட் டேர்மில் பெருசாக ரிட்டர்ன் பார்க்குறதுக்கு என்ன ஆப்ஷன் இவங்க கேட்குறாங்க அப்படின்னு. ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வைக்கிறவங்களுக்கு 100% ஈக்விட்டி ஃபண்ட் ஆப்ஷனே கிடையாது, ரைட்? விச் மீன்ஸ் அந்த 12% கிடைக்கணும்னா ஆனுவலைஸ் பேசிஸில் நம்ம 5 வருஷம்னு சொல்லும்போது அந்த 12% ஆனுவலைஸ் பேசிஸில் 2 இயர்ஸ்லேயும் 3 இயர்ஸ்லேயும் கிடைக்காதுன்னு அர்த்தம். அதெல்லாம் நான் சொல்லும்போதே சொல்லியிருப்பேனே, 3 இயர்ஸில் நீங்கள் 12% ஆனுவலைஸ் ரிட்டர்ன் வரும்னு. அதை 5ன்னு சொல்கிறதுக்கு காரணம், 5 இஸ் அ ப்ராக்டிக்கலி ரேஷ்னல் பீரியட் வேர் யூ கேன் கெட் அ 5 இயரில் நீங்கள் 12%. அதையே நீங்கள் 2%, 2 வருஷம் 3 வருஷம்னா 2 வருஷத்துக்குனா என்ன சொல்லுவோம்னா 8%, அதுக்கு மேலே எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். 3 வருஷமா அதிகப்படியமாக 9லேருந்து 10%, அதுக்கு மேலே எதிர்பார்க்காதீங்க. மார்க்கெட் ரொம்ப கருணை காமிச்சதுன்னா நீங்கள் மேலே ரிட்டர்ன் பார்க்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த 2 வருஷமும் 3 வருஷமுக்கும் வரவங்களுக்கு 100% ஈக்விட்டி ஃபண்ட் ஆப்ஷனே கிடையாது. ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி 2 to 3 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஈக்விட்டி காம்பனண்ட்டே 25லேருந்து 50% உள்ளே தான் இருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் ஷார்ட் டேர்ம் கோல் மறந்துட வேணாம். ஷார்ட் டேர்ம் கோல் 2 வருஷத்துலேயே 3 வருஷத்துலேயே காசு தேவை. 10 லட்சம் போட்டு 7 லட்சமாக வெளியே வந்ததுன்னா தாங்க முடியாது உங்களால். டெஃபினெட்லி உங்கள் கேபிட்டல் அப்படியே இருக்குன்னு நினைப்பீங்க, அதோட ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் எதிர்பார்க்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கவங்க பெருசாக 15%லாம் எதிர்பார்க்கக்கூடாது. 8லேருந்து 10% டிபெண்ட்ஸ் ஆன் வெதர் இட் இஸ் 2 years or 3 years. யுவர் equity component should be lower when it is 2 years. அதாவது ஒரு 30-35% தான் இருக்கணும். மேபி 3 இயர்ஸ்னால் ஒரு 40 to 50% equity component இருக்கலாம். அதில் கூடவே அது இல்லாமல் டெட் இருக்கலாம், கோல்டு இருக்கலாம், இந்த மாதிரி அதர் அசெட் கிளாஸஸும் இருக்கலாமே தவிர it cannot be 100% equity fund. It has to be a hybrid fund with relatively low exposure to equity. ஸோ ஷார்ட் டேர்ம் கோலுக்குன்னு ஃபண்டும் வேறு, எக்ஸ்பெக்டேஷனும் வேறு, டைம் பீரியடும் வேறு. ஓகே சார். ஸோ இப்போ இந்த மார்க்கெட் டவுன் ஃபேஸில் இருக்கிறப்ப நிறைய பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஓகே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஈக்விட்டினா ஹை ரிஸ்க் இருக்கும், மேபி நான் வந்து கொஞ்சம் ஸ்விட்ச் பண்ணி டெப்டில் கொஞ்ச நாள் நான் இருக்கேன், ஒரு சேஃபர் சைடாக இருக்கேன்னு. இது ஸ்மார்ட் மூவா இல்லைனா அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த ஓவர் ஸ்மார்ட்னஸை நிறைய பேர் கோவிட்லேயும் ட்ரை பண்ணாங்க. ஸோ என்ன பண்ணாங்க, நிறைய பேர் எங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க இன்வெஸ்டர், சார் நான் இப்படி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு. அதாவது மார்க்கெட் இறங்குற டைம்லாம் நான் சேஃபாக வச்சுப்பேன், மறுபடியும் ஏறுற டைமில் அந்த பஸ்ஸை கரெக்டாக பிடிச்சி நான் மேலே ஏறி போயிடுவேன், இந்த பஸ்ஸு தூங்குற டைமில் நான் வெளியில் இருக்கேன் அப்படின்னு. அந்த லெவலுக்கு நீங்கள் மார்க்கெட்டை முட்டாலும் நினச்சிடக்கூடாது. நீங்கள் மார்க்கெட்டை மிஞ்சி எல்லாம் நீங்கள் ரிட்டர்ன் பார்க்கணுன்னா மார்க்கெட் உங்களை ஈஸியாக மாற்றிட்டு போயிடும். ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் டு பி வின்னிங் தி மார்க்கெட். you don't try to be in a race with the market trying to outbeat it. அது வந்து நடக்கவே நடக்காது. அதாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 20% விழுந்ததுக்கு அப்புறம் தான் இது ஃபால் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். விழுறதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது. ஆப்வியஸ்லி யூ ஆர் நாட், அது அந்த கேப்பபிலிட்டி வந்து பெரிய எக்ஸ்பர்ட்ஸுக்கே எல்லாத்துக்கும் நிறைய பேர் தோற்று போவாங்க அந்த விஷயத்தில். விழுந்து ஒரு 20% அப்புறம் ஆல்ரெடி 20% லாஸ்ட்டில் வெளியே வருவீங்க. உங்களுக்கு எப்போ கன்விக்ஷன் வரும், மார்க்கெட் ஓரளவுக்கு ஏறினதுக்கு அப்புறம், நாட் அட் தட் டேர்னிங் பாயிண்ட். யூ டோன்ட் நோ தட் எக்ஸாக்ட்லி வேர். அண்ட் இந்த மாதிரி பெரிய ஃபால் நடக்கும் போதெல்லாம் என்ன ஆகும்னா, பெரும்பாலும் என்ன நடந்திருக்குன்னா, அந்த ரிவர்சல் வரும்போது பல நேரங்களில் ஃபாலை விட ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி ஆகிடும். ஸோ நீங்கள் உட்காந்து ஒரு 10-20% ஏறட்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடி அது 30-40% கடந்து போயிருக்கும். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே இருந்திருந்தாலே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் இந்த ரேலிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணி போயிருப்பீங்க. இது 20% இழந்து, மேலேயும் 20% இழந்து, அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகும்போது சப்ஸ்டான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுவீங்க.
ஸோ மார்க்கெட் இன்னைக்கு நம்ம எப்படி இந்த கான்ஃப்ளிக்ட் எப்போ முடியுங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறோமோ, மார்க்கெட்டில் வர்ற பெரும்பாலான வீழ்ச்சிகள் நீங்கள் கரெக்டாக ரெக்கவரி பாயிண்ட்டை கெஸ் பண்ண முடியாததாக தான் இருக்கும். ஸோ அதனாலேயே நீங்களும் அந்த கெஸ்ஸிங் ஆஃப் இதுதான் ஃபாலு, இப்போ நான் வெளியே வந்துட்டு மறுபடியும் ரொம்ப சாமர்த்தியமாக உள்ளே போயிட்டுன்னு பண்ணால் மார்க்கெட் உங்களை ரொம்ப சாமர்த்தியமாக ஏமாற்றிட்டு உங்களுக்கு டாட்டா பேப்பே காமிச்சிட்டு போயிடும். சார் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ல இருந்து இப்போ நம்ம எப்படி நம்ம லம்சமாக போடணுமா இல்லை ஸ்டாகர்டாக போடணுமா அதுலேருந்து அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டெப்லாம் ஸ்விட்ச் பண்ணக்கூடாது, ஓவர் ஸ்மார்ட்னஸ்லாம் நம்ம மார்க்கெட்டில் ட்ரை பண்ணக்கூடாதுன்றத ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் கான்வர்சேஷன். அண்ட் அதே மாதிரி மார்க்கெட் டவுனில் இருக்கிறப்ப நிறைய பேர் ஒரு பெரிய பயத்தில் இருப்பீங்க, என்ன ஆகும், போட்ட காசே போயிடுமா அப்படின்னு. பட் ஆனால் என்ன தான் மார்க்கெட் இப்போ லோவில் இருந்தாலும் மறுபடியும் அந்த ரெக்கவரி ஸ்டேட் மீறி நல்லா ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இதுதான் நம்ம ஹிஸ்ட்ரியை வச்சு நம்ம சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதே மாதிரி வேறு ஏதாவது டாபிக்ஸ் பற்றி நாங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா ஜீபு சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஜீபு யூடியூப் சேனலில் இதே மாதிரி பல வீடியோஸ் பார்க்குறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.